அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓமப்பொடிங்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாய் சூடு பண்ணிடுறோம். சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஓமத்தை வந்து வறுக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம இதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணலாம். இதை பொடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் தாங்க ஓமப்பொடி எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மாவு வந்து கடலை மாவு வந்து 1 கப் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பச்சரிசி வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் கூடயே மஞ்சத்தூள், ஓமப்பொடி வந்து நம்ம தூள் பண்ணி வச்சு அதை பவுட் பண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. உப்பு வந்து கொஞ்சம் போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா பிசையலாம். தண்ணி தாங்க இதுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா சூடு பண்ண எண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பூன்லேயும் கிண்டலாம், கையிலேயும் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்க அச்சு வந்து எடுத்தாச்சு, முறுக்கு பிழிகிறாச்சு. இதில் பிசைஞ்சங்க இப்படி தூளாக வந்துடுச்சு. நான் பார்த்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் முறுக்கு மாதிரி இருந்துச்சு ஓமப்பொடி. அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி லைட்டாக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பையும் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சேங்க. நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பிழிஞ்சேன். நல்லா உடையாமல் சூப்பராக அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மாவு பிழிஞ்சதுக்கப்புறம் நல்லா திருப்புற ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ வந்து உடையாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 சைடும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு கிட்ஸ்க்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த முறையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து இதை வந்து ஒன்று ஒன்றா இப்படி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த 1/4 கிலோ மாவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வந்துச்சு. ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாகவே வந்துருச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து பதம் பார்த்திங்கன்னா சேர்த்ததுக்கப்புறம் நான் இப்போ வீடியோ ஆட் பண்ணேன். இது பாருங்கள், இவ்வளோதாங்க. மாவு ஆட் வந்து இந்த ஸ்பூனில் எடுத்து இப்படி போட்டால் போதும். நம்ம கையில் எடுத்து போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வந்துடும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸுங்க.